நாரத மகரிஷியினுடைய கையிலே ஒரு அற்புதமான கனி ஒன்று. உடனே ஈசனிடத்தில் சென்று மெல்ல தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறார். எவருக்கும் கிடைக்காத ஞானப்பழம் இன்று எனக்கு கிடைத்தது. இதை உங்களுக்கு தருவதிலே எனக்கு பெருமகிழ்ச்சி இறைவா! மனமுவந்து இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனச் சொல்ல, தன் குழந்தைகளுக்கு இதை தரலாம் எனச் சொல்லி அங்கே ஒரு அற்புத நாடகம் ஆடுகிறான் அந்த சிற்றம்பலத்திலே ஆடக்கூடிய ஈசன். இந்த உலகை முதலில் யார் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் ஞானப்பழம் எனச் சொல்ல, கந்தக்கடவுள் வண்ண மயிலேறி 14 உலகங்களையும் சனப்பொழுதிலே நான் சுற்றி வருகிறேன் எனச் சொல்லி ககனமார்க்கமாக செல்கின்றார். மூலப்பொருளாம் விநாயக பெருமான் அனைத்தும் உணர்ந்த அந்த ஆதியந்தமில்லாத அந்த தெய்வம் தாயும் தந்தையும் உலகம் எனச் சொல்லி அழகாக ஈசனையும் ஈஸ்வரியையும் சுற்றி வந்து ஞானக்கனியை பெற்று விடுகிறார். இப்போ கனிக்கு முனிந்த கந்தன் என சொல்வார்கள். அந்த கனி தனக்கு கிடைக்கவில்லை எனச் சொல்லி கோபம் கொண்டுதான் அவன் அங்கிருந்து புறப்பட்டான் எனச் சொல்லி வரலாறு உண்டு. அதுல எப்படின்னா, முருகப்பெருமானுக்கு அந்த கனி கிடைக்கவில்லை என்றதான கோபம் ஒரு சிறிதும் கிடையாது. தாயும் தந்தையும் உலகம் என்கின்றதான ஞானம் எனக்கு வாய்க்கப்பெறவில்லையே. அந்த ஞானம் இருந்த ஒரே காரணத்தில தானே எனது மூத்தவனான சகோதரன் கணபதி தாயையும் தந்தையையும் வலம் வந்து ஞானக்கனியை பெற்று விட்டான். எனக்கு அந்த ஞானம் வாய்க்கப்பெறவில்லை. நிச்சயம் நான் நெடிய தவத்தில் இருப்பேன். யாரும் இதற்கு தடையிடக்கூடாது, மறுக்கக்கூடாது. உங்களுக்கு என்னை காண வேண்டும் எனச் சொல்ல விருப்பம் இருந்தால் அங்கு வந்து என்னை பாருங்கள் எனச் சொல்லி கையிலை விட்டு புறப்படுகிறான் கந்த கடவுள்.